இந்த உலகத்தில் சில காதல்கள் வார்த்தைகளால் ஆரம்பிக்காது. அது பார்வையால் தொடங்கும், மௌனத்தில் வளர்ந்து உள்ளத்துக்குள் உயிர் பெறும். இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு காதலின் கதை. வலியோடு கலந்த அழகான காதல், மறைக்கப்பட்ட உணர்ச்சிகள், அடக்கப்பட்ட ஆசைகள், மௌனமாக அழும் இரு இதயங்கள். இந்த கதை அருண் மற்றும் மேகாவின் கதை. சூரியன் மெதுவாக உதிக்குது. கோழி கூவும் சத்தம், மண் வாசனை, சின்ன வீடுகள், அமைதியான கிராமம். இந்த கிராமத்தில் தான் அருண் வாழ்ந்தான். சாதாரண குடும்பம், ஆனால் பெரிய கனவுகள். அருண் அப்பா இல்லை, அம்மாவே உலகம். அம்மாவின் உழைப்பே அவன் வாழ்க்கை. அம்மா, நான் பெரியவன் ஆகணும், நம்ம வாழ்க்கையை மாற்றணும். அம்மா சிரிச்சிட்டு சொல்வாள், நீ நல்ல மனுஷனா இருந்தாலே போதும்டா, அதுவே பெரிய வெற்றி. மேகா, அவள் வாழ்க்கை வேற மாதிரி. பணம் இருந்தது, அன்பு இல்லை. அப்பா பிஸ்னஸ், அம்மா ஸ்டேட்டஸ். அவளுக்கான நேரம் யாருக்கும் இல்லை. அவளுக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் மனசுக்கு மட்டும் யாருமே இல்லை. அந்த நாள் சாதாரண நாள் மாதிரி தான். ஆனால் வாழ்க்கையை மாற்றப் போகும் நாள். கல்லூரி, மாணவர்கள் சத்தம், கூச்சல். மேகா நடந்து வந்தாள். வெள்ளை சுடிதார், முடி சுலபமாக பின்னப்பட்டு, முகத்தில் அமைதி. அருண் அவளை பார்த்த அந்த முதல் நிமிடம் இதயம் நின்று போன மாதிரி, உலகமே அமைதியாகி போன மாதிரி அவன் கண்கள் பேசின. அவள் கண்கள் பேசல, ஆனா இதயம் பேச ஆரம்பிச்சது. அருண் பேசல, பார்த்தான், மௌனமா காதலிச்சான். அவள் சிரிப்பு, அவள் நடப்பு, அவள் மௌனம் எல்லாமே அவனுக்கு கவிதை. சொல்லாத காதல், கத்தாத வலி, அழாத கண்ணீர். ஒரு நாள் மேகா அழுதுகிட்டு இருந்தாள், கல்லூரி பின்னால் யாருக்கும் தெரியாமல். அருண் பார்த்தான், இதயம் உடைஞ்சது. அவள் கண்ணீரை துடைக்க உரிமை இல்லாதவன், ஆனா வலியை உணர்றவன். அவன் அருகில் போகவில்லை, தூரத்திலிருந்து பார்த்தான். அழுதான். அந்த இரவு அருண் தூங்கல. நீ சிரிக்கணும் மேகா, அதுக்காக நான் அழுதாலும் பரவாயில்லை. மேகாவுக்கும் அவன் தெரியாம இல்லை. அவனுடைய பார்வை, அவனுடைய மௌனம் அவளுக்கு புரிந்தது. ஆனா அவள் பயந்தாள். காதல் அழகானது, ஆனா வாழ்க்கை கொடூரமானது. இந்த இரண்டு இதயங்களும் ஒரே பாதையில் நடக்குது, ஆனா நடுவில் பெரிய உலகம் நிற்குது. ஒருத்தன் மௌனத்தில் காதலிக்கிறான், ஒருத்தி பயத்தில் வாழ்கிறான். இது காதலின் ஆரம்பம் இல்லை, இது வலியின் ஆரம்பம். இது காதல் சேர்க்கும் கதை இல்லை, இது உணர்ச்சியை சிதைக்கும் கதை. காதல் இது உண்மையா இருந்தா புனிதம், ஆனா சிலருக்கு அது ஆசை, சுயநலம், அதிகாரம். இந்த கதை இப்போ ஒரு திருப்பத்தில் இருக்குது. காதல் மட்டும் இல்லை, தவறான எண்ணங்களும் நுழைய ஆரம்பிச்சிருச்சு. கார்த்திக் பணம், அதிகாரம், ஆணவம் எல்லாமே இருந்தவன், ஆனா மனசு மட்டும் இல்லை. அவன் வாழ்க்கையில் பெண்கள் உணர்ச்சிக்காக இல்லை, உபயோகத்திற்காக. அவனுக்கு காதல் ஒரு உணர்ச்சி இல்லை, ஒரு விளையாட்டு. மேகாவை அவன் பார்த்த முதல் நாள் அவன் கண்களில் காதல் இல்லை, வேர்க்கைதான் இருந்தது. அவள் அமைதி, அவள் மௌனம், அவளுடைய சுயமரியாதை. அவனுக்கு அது ஒரு சவால். சவாலா இருந்தா போதும். அடக்கணும்னு நினைப்பவன் தான் அவன். அருண் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு புரிஞ்சது, இது காதல் இல்லை, இது தவறான நோக்கம். அவன் பயந்தான், ஆனா பேசல. அவளை காப்பாற்றணும், ஆனா அவளுக்கு என்னை நம்பிக்கை இல்லை. கார்த்திக் மெதுவா அவள் வாழ்க்கைக்குள்ள நுழைந்தான். நல்லவனா நடிச்சான், உதவி செய்தான், பாதுகாப்பு மாதிரி பேசினான். தவறானவன் எப்பவும் நல்லவனாத்தான் நடிப்பான். மேகா குழம்பினான்.
அவன் அவளை காதலிக்கல, அவன் அவளை உடைக்க முயற்சித்தான். அவள் தனிமை, அவள் வலி, அவள் குடும்ப வெறுமை எல்லாத்தையும் அவன் ஆயுதமாக மாற்றினான். அருண் மௌனமா உடைந்தான். நீ சிரிச்சா போதும் மேகா, நான் அழுதா பரவாயில்லை. அவன் பாதுகாப்பு தூரத்தில் நின்றான். ஒரு நாள் மேகா தனியாக இருந்த நேரம். கார்த்திக் அருகில் வந்தான். வார்த்தைகள் மாறின. அந்த கண்களில் இப்போ காதல் இல்லை, அதிகாரம் இருந்தது. மேகா பயந்தா. அருண் தூரத்திலிருந்து பார்த்தான். ஒரு பெண்ணின் பயம், ஒரு ஆணின் தவறான நோக்கம், ஒரு காதலனின் மௌனம், இந்த மூன்றும் சேரும்போது ஒரு விபத்து தான் பிறக்கும். இந்த கதை இப்போ காதல் கதை இல்லை. தவறான நோக்கம், அமைதியான முகம் போட்டு வரும்போது அது புயலுக்கு முன் வரும் காற்று. சில கதைகள் மௌனத்தோடு முடியாது. சில கதைகள் இரக்கத்தோடு, கண்ணீரோட, இருளோட தான் முடியும். இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு கதை. அந்த நாள் மழை, வானம் இருண்டு போய் இருந்தது. மின்னல் வெட்டுது. மேகா தனியா நடந்து வந்தாள். இதயம் பயத்தில் துடிக்குது. அவள் உயிர் அந்த இரவுல ஒரு நூலில தான் தொங்கிட்டு இருந்தது. கார்த்திக் வந்தான். முகத்தில் முகமூடி மாதிரி சிரிப்பு, கண்ணில் விஷம். இது காதல் இல்லை, இது வேட்கை, இது அதிகாரம். அவன் அருகில் வந்தான். ஒரு பெண்ணின் பயம், ஒரு மிருகத்தின் தைரியம். அந்த இருட்டுக்குள்ள ஒரு நிழல் வந்தது. அருண். அவன் காதல் கத்தல இல்லை, அவன் உடல்தான் பேசுது. அவன் மேகாவை பின்னாடி தள்ளினான். மழை, இடி, அடி, ஒரு காதலின் உடல், ஒரு மிருகத்தின் கோபம். இந்த சண்டை காதலுக்காக இல்லை, ஒரு உயிருக்காக. ஒரு கத்தி, ஒரு குத்து, ஒரு சத்தம். அருண் விழுந்தான். காதல் இப்போ ரத்தமா மாறிடுச்சு. மேகா கத்தினாள். உலகமே நிறுத்த மாதிரி. அவள் கைகளில் அருண். நீ மௌனமா காதலிச்ச, நான் பயந்துட்டு வாழ்ந்தேன். இப்போ நீ உயிர் கொடுத்துட்ட, நான் சுவாசிக்கணுமா? அருண் சிரிச்சான். நீ பாதுகாப்பா இருந்தா போதும் மேகா, அதுவே என் சொர்க்கம். அவன் கண்கள் மூடின. மழை நிற்கல. மேகாவின் உலகம் மட்டும் நிறுத்திடுச்சு. கார்த்திக் ஓடினான். ஒரு உயிர் போச்சு, ஒரு வாழ்க்கை உடைந்தது, ஒரு பெண் சிதைந்தாள். இந்த கதை காதல் கதை இல்லை, ஒரு தியாகத்தின் கதை. இது எச்சரிக்கையின் கதை. சில காதல்கள் சேர்க்காது, அவை காப்பாற்றும். ஆனால் அந்த பாதுகாப்பு சில சமயம் உயிர் விலை கொடுத்துதான் கிடைக்கும். அவன் காதல் வாழலை, ஆனால் அவள் உயிர் வாழ காரணமாக மாறிச்சு.